இந்த முதல் கால பூஜை விக்னம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக பிள்ளையார் பூஜை பண்ணி அப்புறம் பிரார்த்தனை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா புண்ணியாக வாசனம், பூஜை திரவியங்கள்லாம் பல இடம், பல நபர், பல எல்லை தாண்டி நம்ம இடத்துக்கு வந்திருக்கு. அதை சுத்தப்படுத்துறதுக்காக புண்ணியாக வாசனம் பண்றது. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் புண்ணியாக வாசனம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம மேற்கொண்டு பூஜைகள் ஆரம்பிப்போம். அந்த புண்ணியாக வாசனம் பண்ணி அதுக்கப்புறமா இங்க மண்டலம் ஒண்ணு வரைஞ்சிருப்பாங்க. அரிசியில தானியத்துல ஒரு மண்டலம், வாஸ்து மண்டலம் போட்டிருப்போம். அந்த வாஸ்து மண்டலம் நிறைய விதங்கள்ல பண்ணலாம். துணியில வரைஞ்சி பண்ணலாம், தானியத்துல இப்ப நம்ம போட்டுக்கிறது தானியத்துல பண்றது, புஷ்பங்கள்னால பண்றது, கோலத்தினால போடுறது, இப்படி பல விதமா அத வாஸ்து மண்டலத்தை பண்ணலாம். வாஸ்து மண்டலம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு பரமசாயின்னு ஒண்ணு, இன்னொன்னு மண்டூகம்னு ஒண்ணு. மண்டூகம் ஆண் தெய்வ கோவில்கள், அதாவது விநாயகர் தான் பிரதானம், முருகர் தான் அங்க மையமா இருக்கார், சிவன் மையமா இருக்கார், பெருமாள் மையமா இருக்கார். இங்கெல்லாம் மண்டூக வாஸ்து. அம்பாள் பிரதானமா இருக்க இடத்துல பரமசாயி வாஸ்து அப்படின்னு பேரு. இங்க அம்பாள் தான் பிரதானம். இங்க பரமசாயின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தை வரைஞ்சு, தானியத்தினால வரைஞ்சு அந்த மண்டலத்துல வாஸ்து பூஜை நடந்தது. வாஸ்து பிரம்மா அவரை சுத்தி பரிவார தேவதைகள் 53 பேர், 53 பேரை பூஜை பண்ணினோம். அது பேர் வாஸ்து சாந்தி பூஜை. அதுக்கப்புறமா பின்னாடி கலசத்துல ஒரு தேங்காய், ஒரு கத்தி, ஒரு கலசம் வச்சிருக்காங்க, ஒரு செட்டு. அது பேர் ரக்ஷோக்ன ஹோமம்னு பேரு. அது ஒரு பூஜை நடந்தது. வாஸ்து பூஜைக்கு இந்த பெரிய பானையும் அந்த மண்டலமும் வச்சது வாஸ்து சாந்தி. இன்னொரு கலசம் மகாலட்சுமி தனியா பூஜை பண்ணியிருப்பாங்க. அது பிரவேச பலிக்காக. இந்த 3 பூஜைகள் இங்க நடந்தது. அது இல்லாம மிருசங்கிரகண பூஜை நடந்தது. வாஸ்து சாந்தி அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது பூமிக்கு பெயர். பூமி, இந்த பூமியை சுத்தப்படுத்துறது பேர் வாஸ்து சாந்தி. இந்த இடத்தை ஏன் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, கோவில் இதுக்கு முன்னாடி நாம பூஜை பண்ண இடம் வேற இடமா இருந்தது. சுவாமி இருந்த இடம் கீழே எங்கேயோ ஒரு இடம் சொன்னான். இப்போ இது புது கோவிலா இருக்கு. இந்த இடத்துல சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி வரப்போகுது. இந்த இடம் இப்போ கோவிலா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படிலாம் இருந்திருக்கலாம். தவிர இந்த கட்டணம் உபயோகப்படுத்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, செங்கல், மணல், அதெல்லாம் பல இடத்துல இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. அந்த எடுத்து வரும்போது அந்த இடத்துல எலும்புகள் இருந்திருக்கலாம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம். அஸ்தி கரைக்கிறது, ஒரு மனுஷனுடைய அஸ்தி கரைக்கிறது நீர்நிலைகள்ல கரைக்கிறது வழக்கமா இருக்கு. அந்த மாதிரி எங்கெங்கயோ கரைச்சிருப்பா. இந்த மண்ணெல்லாம் நீர்நிலையில இருந்தா எடுத்துட்டு அந்த செங்கலா தயார் பண்ணுவாங்க. இந்த மண்ணெல்லாம், அந்த மாதிரி மண்ணெல்லாம் உள்ளெல்லாம் ஆத்து மண்ணெல்லாம் கொட்டி தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் அப்படி ஏதாவது எலும்புகள் நிறைஞ்சிருந்தாலோ, அந்த மாதிரி எலும்பு கலந்து வந்த மண்ணா இருந்தாலோ, எலும்பு மட்டும் இல்ல, தேவையில்லாத விஷயங்கள் அது ஏதாவது இருந்தாலோ அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக இந்த வாஸ்து சாந்தி பண்றது. சாந்தின்றது மங்களப்படுத்துறது அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த பூமி இப்போ கோவிலா இருக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடியோ, 50 வருஷம் முன்னாடியோ, 100, இது மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இந்த இடத்துல அடியில ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் இருந்திருக்கலாம், 12 அடிக்கு கீழே. அப்படி எது இருந்தாலும் அதெல்லாம் தோஷங்களை நிவர்த்தி பண்ணி இந்த இடம் பூஜை பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான இடமா மாற்றுறதுக்கு பேர் வாஸ்து சாந்தின்னு பேரு. இதெல்லாம் முதல்ல சுவாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தை தயார் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாமே இந்த வாஸ்து சாந்தி கோவிலுக்கு மட்டும் இல்ல, யாகசாலைக்கும் சேர்த்துதான். யாகசாலையில அம்பாள் 2 வேளையை உட்கார போறா. இந்த பூமியும் அதே மாதிரிதான். இந்த யாகசாலை போட்டிருக்க இடம் இதுக்கு முன்னாடி முள்ளு காடா இருந்திருக்கும். யாராவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பா, ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட்டு ஓரம் போட்டிருப்பா. அதெல்லாம் சுத்தப்படுத்தி அம்பாள் உட்காரக்கூடிய யாகசாலையா இருக்கு. அதை மாற்றுறதுக்காக வாஸ்து சாந்தி பண்றது. அதுக்கப்புறமா ரக்ஷோக்ன ஹோமம்னு சொன்னோம். ராட்சதர்கள் எல்லாம் விளக்கணம் பண்றதுக்காக அந்த ரக்ஷோக்ன ஹோமம் பண்றதுக்கு 8 பக்கம் 8 பைரவர், 8 பிராமியாதி சப்த மாதர்கள், இவங்களை பூஜை பண்ணி இந்த இடத்தை பாதுகாக்க சொல்லி பிரார்த்தனை பண்றது பேரு ரக்ஷோக்ன ஹோமம்னு பேரு. அது நடந்தது. அதுக்கப்புறமா பிரவேச பலின்னு கோவிலை சுத்தி 8 பக்கம் 8 மண்டலம் போட்டிருப்பா. இது இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டிருப்பா. கோலம் கிடையாது. நாமெல்லாம் சுவாமி பூஜை பண்றதுக்கு யந்திரம் வச்சு பூஜை பண்ணுவோம். யந்திரத்துல தெய்வத்தை பூஜை பண்றது. அது மாதிரி இங்க எதை பூஜை பண்றோம் அப்படின்னா, துர்தேவதைகளை பூஜை பண்றோம். துர்தேவதைகள் இந்த பகுதியில ஏதாவது நிறைஞ்சிருந்தாலோ, ஏதாவது இருந்தாலோ, அவங்களை எல்லாம் ஒரு 8 வகையா பிரிச்சிடலாம். துர்தேவதைகள், கெட்ட சக்திகள் எதுவா இருந்தாலும் 8க்குள்ள பிரிச்சிடலாம். யக்ஷர்கள், ராட்சதர்கள், பூதங்கள், பிரம்மராட்சதர்கள், சலலிகள், பைரவர்கள்னு 8ஆ பிரிக்கலாம். அந்த மாதிரி 8 விதமா, அதாவது அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அந்த நிலைக்கு போய் சேர்ந்துரும். இவங்க பிரிக்கிறது, இது இதோட, இது இதோட, இதோட. அப்படி துஷ்ட சக்திகள் இந்த மாதிரி ஏதாவது இந்த பகுதியில் இருந்தாலும்
அவங்களை எல்லாம் இந்த மண்டலத்தை வரவழைச்சி உட்கார வச்சு இந்த இடத்துல அவங்களுக்கு பிரியமா பூசணிக்காய், இந்த வெள்ளை சாதம், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் அவங்களுக்கு பலி கொடுத்து இந்த இடத்த கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறது. சில பேரை வந்து மலை உச்சிக்கு, சில பேர் வந்து காட்டு பகுதிக்கு, சில பேர் வந்து பித்ருலோகம்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு, சில பேர் வந்து நதிக்கரைக்கு, சில பேர் சமுத்திரக்கரைக்கு, சில பேர் ஸ்மசானம் சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு, இப்படி பிரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு பாகத்துல அமைச்சிட்டு ரட்சையா இந்த கோயிலுடைய பாதுகாப்புக்காக இந்திராதி தேவதைகளை பூஜை பண்றது. பாதுகாப்பு அப்படின்னாலே நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திராதி தேவதைகள் தான் ஒரு 8 பேர். இந்திரன், அக்னி, யமன், நிருதின்னு 8 பேர். அவ வந்து இங்க பூஜை பண்ணி இங்க மட்டும் இல்ல, கோவிலை சுத்தி மட்டும் இல்ல, மூலஸ்தானத்தை சுத்தியும், யாகசாலையை சுத்தியும், ஹோமகுண்டத்தை சுத்தியும், பிரதான மேடையை சுத்தியும், இப்படி எல்லா பகுதியிலும் அந்த இந்திராதி தேவதைகள் வருவா பூஜைக்கு, ரட்சைக்காக, பாதுகாப்புக்காக. அவங்கள பூஜை பண்ணி நீங்க இந்த இடத்த பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறது. நாம சொன்னா நம்ம குழந்தைகளே கேட்கறது கிடையாது. இவா எப்படி கேட்பான்னா, இவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சிவாஜ்ஞையா, இது சுவாமி சிவனுடைய கட்டளையா ஏத்துண்டு, இது நாங்க சொல்லல, சிவனுடைய கட்டளையா கேட்டு இந்த இடத்த நீங்க பாதுகாக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது பேர் பிரவேச பலின்னு பேரு. சரி, இந்த துஷ்ட சக்திக்கெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்து அது இடத்த எடுத்துக்கிறா அப்படின்னும் போது நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயம்லாம் நாம பாதுகாக்கணும். ஒரு வாழை மரமோ இல்ல மாமரமோ மற்ற நமக்கு பிரயோஜன பயிர் வகையோ நமக்கு ஜலம் விட்டு பூச்சி வராம மருந்தெல்லாம் தெளிச்சு பாதுகாப்பு பண்ணா நமக்கு அது பிரயோஜனம் கொடுக்கும். நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஆபத்தை விளைவிக்கக்கூடிய முள்ளு செடி, பூண்டு செடி இதெல்லாம் நமக்கு உபயோகம் இல்லை. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஜலம் விட வேணாம், பயிர் பண்ண வேணாம், அதுக்கு பூச்சி மருந்து போட வேணாம், தானா ஒரு முளைச்சி வந்துட்டே இருக்கும். அது மாதிரி துஷ்ட சக்திகள் எந்த இடத்துல மணி சப்தம் கேட்கலையோ, மந்திர சப்தம் கேட்கலையோ, மனித நடமாட்டம் இல்லையோ, தெய்வ சாநித்தியம் இல்லையோ, இந்த இடத்துல எல்லாம் இந்த துஷ்ட சக்திகள் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிப்பான். அந்த இடத்த அவங்கள காலி பண்றதுக்காக தான் அந்த இடத்த விட்டு சாதாரணமா இன்னைக்கே கூட பார்க்கலாம். ஒரு இடம் காலியா இருக்குன்னா ஒரு 10 வருஷம் அந்த இடத்துல யாரும் இல்லைன்னா ஒரு குடிசை அந்த இடத்துல வந்துடும். இல்லைன்னா யாரோ சில பேர் அந்த இடத்த ஒரு ஆக்குபை பண்ணி ஒரு கொட்டா மாதிரி போட்டு இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பில்டிங் கட்டிடுவாங்க. திரும்ப நாம அந்த இடத்த விட்டு அவங்கள வெளில போக சொல்றதுக்கு நாம அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாயாவது கொடுத்து, எப்பா இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்றத காமிச்சு இந்த இடத்த விட்டு அவங்க அனுப்பணும். அப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் அந்த இடத்த விட்டு போவான். அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த பூசணிக்காய் வந்து மாம்சத்துக்கு சமானம். மாம்சத்தை நேரடியா கொடுக்க முடியாது, மாம்சத்துக்கு சமானம் இந்த பூசணிக்காய். அந்த அன்னங்கள்லாம் கூட அந்த மாதிரி தான், எலுமிச்சம்பழமும் அது மாதிரி தான், கோழி அந்த உயிர் பலி மாதிரி தான் அந்த விஷயங்கள்லாம். அதெல்லாம் பிரதிநிதியா கொடுத்துட்டு அவங்க இந்த இடத்த விட்டு அனுப்புறது பேர் பிரவேச பலின்னு பேரு. ஆலயத்தை சுத்தப்படுத்துறது. அதுக்கப்புறமா இந்த மிருத்சங்கிரகணம், அந்த வாஸ்து பொம்மன் ஒண்ணு பூஜை பண்ணி அக்னியில காமிச்சு இந்த கோவிலை சுத்தி வந்திருப்பா. அது பேர் வந்து வாஸ்து புருஷன் பேர். வாஸ்து பிரம்மா வேற, வாஸ்து புருஷன் வேற. வாஸ்து புருஷன் வந்து யுத்த பூமியில சுவாமி சிவபெருமானுடைய வியர்வை துளி பூமியில பட அதுல இருந்து ஒரு உயிர் வெளில வருது. அந்த உயிர் என்ன பண்றதுன்னா கிடைக்கிற எல்லா வஸ்துவையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல எல்லா லோகத்தையும் முழுங்கும் போது அதை சாந்திப்படுத்தி அதுக்கு வந்து நானா பிரதிநிதியா, பூமிக்கு பிரதிநிதியா பூசணிக்காய் அதுக்கு பலி கொடுத்து அதை அமைதிப்படுத்தி அந்த பொம்மையை எழுந்துக்க விடாம சயனத்துல படுக்க வச்சு அது மேல பிரம்மாவும் அவரை சுத்தி 53 தேவதைகளும் அந்த பொம்மையை, அதாவது வாஸ்து புருஷனை எழுந்துக்க விடாம உட்கார வச்சிடுறா. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி பண்றீங்களே, எனக்கு என்ன அதுக்கு மாற்று விஷயம் என்ன அப்படின்னும் போது, எப்படி நாம எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் குட்டிட்டு ஆரம்பிக்கிறோம், பிள்ளையார் பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி எந்த இடத்துல எல்லாம் கட்டட வேலை நடக்கிறதோ அங்கெல்லாம் உனக்கான மரியாதை உண்டு, உனக்கான உபச்சாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வாஸ்து புருஷனுக்கு வரம். அது மாதிரிதான் இன்னைக்கும் சாதாரணமா ஒரு கடை கட்டினாலும் கூட இந்த ஹோமம் பண்ணாட்டியும் இந்த வாஸ்து மண்டலம் பண்ணாட்டியும் இந்த பொம்மை கொடுக்கறதாவது இன்னைக்கும் நம்ம சடங்குல அது இருக்கு. இந்த வாஸ்து புருஷனுக்கு உண்டான பொம்மை கட்டி அவருக்கு பூசணிக்காய் இல்ல உயிர் பலி ஏதாவது கொடுத்து அவரை திருப்திப்படுத்துறது. அந்த வாஸ்து புருஷன் வந்து அந்த அக்னியில காண்பிச்சு இந்த யாகசாலை கோவில்லாம் சுத்தி வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரியான இந்த சாம்பல் பூமியில படும்போது இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. சுத்தப்படுத்துறதுக்கு நாம நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். காத்தை கொண்டு சில விஷயங்களை சுத்தப்படுத்துறது, மூச்சு பயிற்சி பண்ணா நம்ம உடம்பு சுத்தமாகும், உள்ள இருக்கக்கூடிய கெட்ட காத்தெல்லாம் வெளில வரும். அதே மாதிரி அக்னி நெருப்பை கொண்டு சில விஷயத்தை சுத்தப்படுத்துறது, நகையெல்லாம் சுத்தப்படுத்தணும்னா நெருப்பை கொண்டு சுத்தப்படுத்துறது, ஜலத்தை கொண்டு சுத்தப்படுத்துறது. இப்ப நாம பார்க்கும் பொழுது ஜலத்தை கொண்டு இங்க புண்ணியாகவாச்சனம் பண்ணி சுத்தப்படுத்துறோம். அக்னிய மூலமா, நெருப்பு மூலமா இந்த வாஸ்து புருஷனை காண்பிச்சு இந்த பூமியில இழுக்கும் போது அக்னி மூலமா ஒரு சுத்தம், இந்த யாகசாலையும் கோவிலும் சுத்தமானது. இப்படி இந்த வாஸ்து சாந்தி, பிரவேச பலி,
இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா மிருத்சங்கிரகணம் புத்து மண்ணு யாகத்துக்காக அங்குரார்ப்பணம். நாம எல்லாம் கல்யாணத்தெல்லாம் பஞ்சபாலிகை வச்சிருப்போம். அது மாதிரி கும்பாபிஷேகத்துல வந்து 12 பாலிகை தான் ஆரம்பம். 12 பாலிகை. அதுக்கப்புறமா அதனுடைய கிரேடு மாறி போயிட்டே இருக்கும். பெரிய பெரிய கும்பாபிஷேகங்கள் 44 பாலிகை போட்டு தனி யாகசாலையே போடுவாங்க. அங்குரார்ப்பணத்துக்குன்னு தனி யாகசாலையே உண்டு. சில இடங்கள்ல அடிப்படையில இந்த 12 பாலிகை, இந்த பாலிகைக்கு உண்டான அந்த தானியம் முளைச்சு வர்றதுக்கான மண்ணு, அந்த மண்ணுக்கு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்திரா தேவதைகளை பூஜை பண்ணி இந்த யாகத்துக்காக மண் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தான் மண் எடுத்துக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி போய் டக்குன்னு நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறது கிடையாது. எதுவா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி தான் மண் எடுத்துக்கணும். ஒரு துளசியை போய் நாம இலையை பறிக்கணும்னாலும் துளசி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணும். வில்வத்தை பறிக்கணும்னாலும் வில்வ மரத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணணும். நானா போனோமா போய் எடுத்துக்கூடாது. அது மாதிரி மிருத்சங்கிரகணம் மண்ணுக்கு உண்டான பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணதுக்கு பேர் மிருத்சங்கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறமா வாயு மூலையில இந்த தானியத்துக்கு உண்டான அங்குரார்ப்பணம்னு பேர். அங்குரம்னா முளைப்பாரி, இந்த முளைன்னு பேரு, முளைச்சி வர்றதுக்கு பேர் அங்குரம்னு பேரு, முளைச்சி வர்றதுக்கு பேர் தானியத்துக்கு பேர் அங்குரம்னு பேரு. அங்குரார்ப்பணம் அந்த தானியத்தை போடுறதுனால, அங்குரத்தை அர்ப்பணம் பண்றதுனால அங்குரார்ப்பணம்னு பேரு. அந்த கும்பம் பெரிய கும்பம் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் வந்து பூஜை பண்றது சந்திர பகவானை பூஜை பண்றோம். தானியங்கள் போடக்கூடிய பாலிகைகள்ல சூரிய பகவானை பூஜை பண்றோம். ஒரு ஜீவன் ஒரு உயிர் வளர்ந்து தாய் வளர்ந்து வரணும்னா சூரிய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் தேவை. அது மாதிரி சூரியன் வந்து அப்பாஸ்தானம். நம்ம ஜாதகத்திலேயா இருக்கட்டும் கிரகங்கள்ல பார்க்கும் பொழுது அப்பாஸ்தானம். சூரியனுடைய தேவதை வந்து சிவபெருமான், அவர் வந்து அப்பாஸ்தானம். அதே மாதிரி சந்திரன் வந்து அம்மாஸ்தானம். அதே மாதிரி சந்திரனுடைய தேவதை வந்து கௌரி அம்பாள் பராசக்தி. இது மாசம் வந்து சந்திர மாசம், ஆடி மாசம் சந்திர மாசம். அதனாலதான் இந்த மாசத்துல அம்பாள் பூஜை எல்லாம் விசேஷம், அம்பாள் சம்பந்தமான. அதனாலதான் கூழ் வாக்குறது இதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கா. புரட்டாசி மாசம் புதனுடைய மாசம், பெருமாள் பூஜை எல்லாம் விசேஷம். புதனுடைய தேவதை பெருமாள். அது மாதிரி அங்குரார்ப்பணம் வந்து சூரியனும் சந்திரனும் அங்க பூஜை பண்ணி அந்த தானியம் முளைச்சு வர்றதுக்காக அவங்களை எல்லாம் பூஜை பண்ணி அந்த ஜலம், அந்த குடம் வந்து சந்திரன் பூஜை பண்றதுனால சந்திரனே அமிர்தமயம், அந்த ஜலமே அமிர்தம். அந்த கலசத்துல இருக்கக்கூடிய சந்திர கலசத்துல இருக்கக்கூடிய மொத்தம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை கொண்டு அந்த தானியத்துல விட்டு அந்த தானியம் முளைச்சு வர்ற மாதிரி இந்த பகுதிகள் சுபிக்ஷமா இருக்கும். அந்த தானியம் முளைக்கிறதுனால இந்த பகுதிகளும் யாரெல்லாம் இந்த விஷயங்களை எடுத்து பண்றாலும் எல்லாருக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியது, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த அங்குரார்ப்பணம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரக்ஷாபந்தனம்னு பேர், காப்பு கட்டுறது. இப்ப ஆரம்பிச்சு நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் எந்த ஒரு விக்னமும் வரக்கூடாது, ஆச்சாரியர்களுக்கு தோஷம் வரக்கூடாதுன்னு பூஜை பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் ரக்ஷாபந்தனம் காப்பு கட்டிட்டு மேற்கொண்டு பூஜைகள். இங்க கும்பாலங்காரம்ன்ற நிகழ்ச்சி நடக்க. இப்போ இது பாலஸ்தாபனத்துல அம்பாள் இருக்கா தற்காலிகமா. பாலஸ்தாபனத்துல இருந்து அம்பாள் கலசத்துக்கு வர போறா. அம்பாள் வரக்கூடிய அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணி பூஜை. ஒரு விஷயத்துக்கும் மந்திரம் உண்டு. அந்த கலசத்துக்கு ஒரு மந்திரம், கலசத்தினுடைய ஆசனத்துக்கு ஒரு மந்திரம், நூல் சுத்திரத்துக்கு ஒரு மந்திரம், உள்ள வாசனை புகை தூபம் காட்டுவா அதுக்கு ஒரு மந்திரம். இதெல்லாம் மந்திரமயமா இந்த கலசத்தை தயார் பண்றது. அந்த குடத்தை வந்து இறைவனுடைய உருவமா பார்க்கணும், உடம்பா பார்க்கணும். அந்த குடம் வந்து இறைவனுடைய உடம்பு, மேல சுத்தக்கூடிய நூல் எல்லாம் நரம்புகள், உள்ள காட்டக்கூடிய வாசனை புகை வந்து பிராணவாயு, உள்ள விடக்கூடிய புனித நீர். நாம இங்க சொனையில இருந்து தீர்த்தம் எடுத்துருக்கா. மலை இங்க இருந்து சொனை வருமா, அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரும் முயற்சி எடுத்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கா. இந்த தீர்த்தம் வந்து ரத்தம், உள்ள போடக்கூடிய ஏலக்காய் லவங்கம் பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் வந்து ரத்த அணுக்கள். மேலும் உள்ள போடக்கூடிய சில்லறை காசு, தங்கம் வெள்ளி நவரத்னம்லாம் தாதுக்கள். நம்ம உடம்புல 7 தாதுக்கள் இருக்கு. எலும்பு, எலும்புக்குள்ள மஜ்ஜை, மேல சதை, நரம்பு, தோல், இதெல்லாம் 7 தாதுக்கள். சப்த தாது, நம்ம தாதுவா அந்த நவரத்னங்கள். உள்ள போடக்கூடிய அந்த கூர்ச்சம்னு தர்பைனால ஒரு முடிச்சு பண்ணி உள்ள வச்சிருப்பா. அது பேர் வந்து முதுகெலும்பா, அந்த கூர்ச்சம்னு பேர். அது இறைவனுடைய முதுகெலும்பு. மேலும் சாத்தக்கூடிய மாவிலை வந்து கழுத்து பகுதி, தேங்காய் வந்து முகம். காலையிலேயே கூட சொன்னோம் தேங்காய்க்கு 3 கண்ணு உண்டு அப்படின்னு. அதே மாதிரி அதை வந்து முகமா, சுவாமி முகமா அதை வைக்கிறது. மேல சாத்தக்கூடிய வஸ்திரம் வந்து தோல், யஜ்ஞோபவீதம். கூர்ச்சம் வந்து கேச பகுதி, தலைமுடி பகுதியா பூஜை பண்றோம். மாலைகள் சந்திரங்கள்லாம் அலங்காரமா. இப்படி ஒரு கலசத்தை இறைவனா பாவிக்கிறது, அந்த உடம்பா பாக்குறது பேர், பூஜை பண்றது பேர் கும்ப அலங்காரம்னு பேர். அந்த நிகழ்ச்சி நடக்கும். அந்த அலங்காரமாகி அந்த கும்பத்துல மந்திர ஜபங்கள், வேத மந்திர பாராயணங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறமா அந்த கும்பத்தை வித்யாதேகமா பூஜை பண்ணுவான். வித்யாதேகம்ன்றது சுவாமிக்கு உண்டான தேகம். நம்ம தேகம்னா வந்து அழிவுடைய சரீரம். அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்லை, மாறிண்டே இருக்கும் நம்முடைய சரீரம். சுவாமிக்கு இருக்கக்கூடிய சரீரம் வந்து வித்யாதேகம்னு பேர். அழிவற்ற புகழுடைய உடம்பு. அந்த வித்யாதேகமா அதை கல்பனம் பண்ணி பூஜை பண்ணி அந்த தேகத்துல
அம்பாளுடைய மந்திர சாநித்தியம் பாலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அம்பாலை மந்திரஸ்வரூபமா கொண்டு வந்து இங்க ஆவாகனம் பண்றோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறக்கும் போது உயிர் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அந்த உயிரானது சூக்ஷ்மமா வரக்கூடியது. அது மாதிரி அம்பாள் வந்து மந்திரஸ்வரூபமா அந்த பாலஸ்தாபனத்துல இருந்து இங்க கும்பத்துல வரப்போறா. கும்பத்துல இருந்து அதுக்கப்புறமா பாலாலயத்துல கலாகர்ஷணம்னு பேரு. சுவாமி வந்து கலைகள் வடிவா இருக்கார். இறைவன் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னும் போது கலைகள் வடிவா இருக்கார். கலைனா என்னன்னா 5 வகையான கலைகள். சாந்திநீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலைன்னு இந்த 5 கலைகள் தான் இறைவனா அப்படின்னா, நமக்கு உதாரணமா சொல்லும் போது ஆலமரத்தை சொல்லலாம். ஆலமரத்தினுடைய விதை வந்து சின்னது, ஆனா அதனுடைய வளர்ச்சி பார்க்கும் பொழுது அளவில்லாதது. எவ்வளவோ பெருசு பறந்து போயிட்டே இருக்கும். அதை வெட்டாம இருந்தா இன்னும் கூட போயிட்டே இருக்கும். இன்னும் கூட நிறைய மரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப காலத்து மரம்லாம் நம்ம இன்னைக்கும் பிரத்யட்சமா பார்க்கலாம். அது மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சின்ன விதையில இருக்கிற மாதிரி இந்த 5 கலைகள் வந்து ஷடத்வான்னு சொல்லக்கூடிய 6 வகையான நிலைகள். தத்துவங்கள் மொத்தம் 36, குணங்கள் 212, அதுக்கப்புறமா பதங்கள் 81, இதுக்கப்புறமா மந்திரங்கள் 11, இப்படி சொல்லக்கூடிய 6 அத்வாக்கள். இறைவன் வந்து 6 நிலை கடந்திருக்கார். நாம கூட லலிதா சாஸ்திரத்துல ஒரு அர்ச்சனை பார்க்கலாம். ஷடத்வாதீத நிலையாய் ஷடத்வாதீத ரூபாதீனமான ஒரு அர்ச்சனை வரும். லலிதா சாஸ்திரத்துல ஒரு அர்ச்சனை ஷடத்வாதீத ரூபாதீனமான ஷடத்வா 6 அத்வாக்களுடைய சொரூபம் தான் இந்த 5 கலை. ஷடத்வான்றது இதெல்லாம் கடந்த நிலை, இந்த உலகத்தை தாண்டின நிலை ஷடத்வா. இந்த ஷடத்வானுடைய சுருக்கம் தான் இந்த 5 கலைகள். அந்த 5 கலைகள் வடிவமா சுவாமியை கலாகர்ஷணம் பண்ணி வரவழைச்சு கும்பத்துல பிரார்த்தனை பண்ணி நாங்க உங்களுக்கு புதிதா ஆலயம் அமைச்சிருக்கோம். நீங்க பண்ணக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாம் ஹோமங்கள் எல்லாம் மனமோந்து ஏத்துக்கணும். நடுவில் என்னுடைய குறைபாடுகள் எல்லாம் எங்களை பொறுத்துக்கணும். நாங்க பண்ணக்கூடிய பூஜைகளை ஏத்துட்டு உங்களுக்கு புனசம்ஸ்தாபயாமியம் திரும்பவும் உங்களை ஸ்தாபனம் பண்றோம், பிரதிஷ்டாபனம் பண்றோம். நீங்க இந்த கும்பத்துக்கு வரணும்னு பக்தியா பிரார்த்தனை பண்ணி கலாகர்ஷணம் பண்றது பேர், அந்த கும்பத்துக்கு வரவழைக்கிறது பேர் கலாகர்ஷணம். அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று அங்கிருந்து மேலதாளத்தோட யாகசாலைக்கு வந்து மேற்கொண்டு ஒரு கால பூஜைகள் ஹோமங்கள், அதுக்கப்புறமா பூர்ணாகுதி தீபாராதனை. இன்னும் சரியா ஒரு 1 to 1.25 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரத்துல இதெல்லாம் முடியும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இருந்து தரிசனம் பண்ணிக்கணும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இருந்து தரிசனம் பண்ணிக்கணும்.